அண்ணா பல்கலை விவகாரம். என் தம்பி ஞானசேகரன் சபாநாயகர் அப்பாவு போட்ட போடு மொத்தமும் முடிந்தது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் தனது தம்பி என சபாநாயகர் வெளிப்படையாக பேசிய வீடியோ இணையதளத்தில் வெளியாகி அதிர்வலைகளை கிளப்பியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கும் திமுகவின் அனுதாபி ஞானசேகரன் குறித்தான தகவல்கள் அவ்வப்போது வந்து புயலை கிளப்பி வருகிறது. குற்றவாளி ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆதாரங்களோடு பேசினார். ஆனால் அதை முதல்வர் ஸ்டாலின் மறுத்து ஞானசேகரன் திமுகவின் அனுதாபி என சட்டப்பேரவையில் கூறினார். திமுக அனுதாபியின் குற்றச்சாட்டுகளை பார்த்தால் தலையே சுற்றிவிடும் போல கோட்டூர்புரம் நிழல் தாதாவாக வலம் வந்திருக்கிறான் இந்த ஞானசேகரன். திமுக அமைச்சரிடம் நெருங்கி பழகி வருவது, திமுக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது, திருடிய பணத்தில் கட்சி நிகழ்ச்சிக்கு செலவிடுவது என பாவலா காட்டி வந்து பல குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த ஞானசேகரன். திமுகவின் அனுதாபியே இவ்வளவு குற்றச் செயல்களில் ஈடுபடுகிறார் என்றால் திமுகவை சேர்ந்தவர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள் என கேள்விகள் எழுந்தது. அது மட்டுமல்லாமல் அண்ணா பல்கலை மாணவி அந்த சம்பவம் நடந்த உடனேயே சம்பந்தப்பட்ட ஞானசேகரனை கோட்டூர்புரம் காவல் நிலையத்திற்கு அந்த பகுதியில் உள்ள சில நபர்கள் மூலம் கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள். ஆனால் சில மணி நேரத்தில் அப்பகுதியில் உள்ள ஆளும் கட்சியினர் ஞானசேகரனை காவல் நிலையத்திலிருந்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். இவ்விவகாரம் விஸ்வரூபம் எடுக்கக்கூடும் என்பதை உணர்ந்த போலீஸ் உயரதிகாரிகள் சிலர் பாலியல் கொடுமை செய்த ஞானசேகரனை என்கவுண்டரில் போட்டுவிடலாமா என்பது வரைக்கும் ஆலோசித்தார்கள். ஆனால் அந்த ஆலோசனையை முதற்கட்டத்திலேயே அப்பகுதி அமைச்சர் தரப்பு தடுத்து நிறுத்திவிட்டதாம் என்ற திடுக்கிடும் தகவல்கள் பத்திரிகைகளில் வெளிவருகிறது. மேலும் உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் ஞானசேகரனின் போனில் இருந்த கான்டாக்டுகள் யார், அவன் அதிகமாக யாரோடு தொடர்பு கொண்டிருக்கிறான் என்பது உள்ளிட்ட விவரங்களை எடுத்தது. அதிலே இருக்கக்கூடிய திமுக புள்ளிகளிடம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் முக்கிய அமைச்சர் பெயரும் அடிபட்டு வருகிறது. யார்தான் அந்த சார் என கேட்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள். இதற்கிடையிலேயே சென்னையில் கடந்த வாரம் இந்தியா வென்றது என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சபாநாயகர் அப்பாவு மேடையில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், என் தம்பி ஞானசேகரன் வழக்கை விசாரிக்க 3 பெண் IPS அதிகாரிகளை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்திருப்பதாக கூறினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள ஞானசேகரனை தனது தம்பி என குறிப்பிட்டு சபாநாயகர் அப்பாவு பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் என்ற சர்ச்சை சுழன்று கொண்டிருக்கும் நிலையில் ஞானசேகரனை பொதுமேடையில் தனது தம்பி என சபாநாயகர் குறிப்பிட்டது பொதுமக்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவரிடம் நெருங்கி பழகாவிட்டால் எப்படி தம்பி என கூற முடியும்? ஒரு குற்றவாளியை தன் தம்பி என வெளிப்படையாக பேசிய சபாநாயகர் அப்பாவுவிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார்கள். இது ஸ்டாலினுக்கு தற்போது பெரும் சிக்கலாக அமைந்திருக்கிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.